நானும் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு போகும்போது குழந்தையோட சந்தோஷமா விளையாடலான்னு போறேன்டா. டைமே கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே இல்லடா, உண்மையாவே அப்படியே தூக்கம் வருதுடா. தூங்கி ரொம்ப நாள் ஆகுதா. வாங்க பாத்துலாம் வாங்க. இங்க வேணாடா. டேய் இருடா, இங்க வாடா டேய். அங்க நிப்பாட்ட முடியுமா? அங்க போய்டா. இங்கே பத்தி கூட பண்ணலாம், பிரச்சனை சரிதான். போலீஸ் வர நம்ம கடத்தி நான் வரோம். போலீஸ் எல்லாமே லைசென்ஸ் இருக்குது, வண்டி நம்பர் இருக்குது. நம்ம கேஸ் வாங்கி போலீஸ் பார்த்தா பயமா இருக்கும். நீ அக்யூஸ்ட் உட்காந்து எல்லா வேலையும் பண்ணாத. அப்படிதான் இன்னைக்கு இப்போ வந்து நாங்கள் ஆவடியில் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் என் லைஃப்பில் இது வரைக்கும் ஒரு தடவை கூட நம்ம இந்த ஸ்கூல்லாம் படிக்கும் போது போலீஸ் வர நம்ம கடத்தி நான் வரோம். போலீஸ் எல்லாமே லைசென்ஸ் இருக்குது, வண்டி நம்பர் இருக்குது. நம்ம கேஸ் வாங்கி போலீஸ் பார்த்தா பயமா இருக்கும். நீ அக்யூஸ்ட் உட்காந்து எல்லா வேலையும் பண்ணாத. அப்படிதான் நீட் அண்ட் கிளீனா இருக்கிறேன். ஒரே ஒரு பிளாக் ஒரு டிராப்பே எதுவுமே கிடையாது. சும்மா எல்லாம் பிடிக்க மாட்டாங்கடா போலீஸ். தப்பு பண்ணாதான் பிடிப்பாங்க. இல்ல போலீஸ் என்ன நான் எனக்கு பயமாகணும் போலீஸை பார்த்தாலே. எப்பயுமே வண்டி எப்படிதான் இவங்க லைசன்ஸ் எல்லாம் இருக்குதானே சந்தேகமா இருக்கு. நான் என் லைஃப்ல வந்துட்டு ஒரு தடவை கூட இந்த ஸ்கூல்ல நம்ம படிக்கும் போது அப்படியே ப்ரேயர் பண்ணினே இருக்கும் போது சைடில் பார்த்தா பொத்துன்னு ஒருத்தன் விழுவான் கீழே. என்னடா பார்த்தா மயக்கம் வந்துச்சுன்னு. என்ன இது எப்படா நல்லா தான் இருக்காங்க, எப்படி அது மயக்கம் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குலாம் தோணும் இல்லையா? அது இன்னைக்கு எனக்கு நடந்துச்சு நண்பர்களே. நின்று பேசினே இருக்கேன், அப்படியே கேர் ஆகுது. வீடியோ இருக்கான்னு தெரியல, பார்க்குறேன். அப்படியே ஒரு மாதிரி கண்ணு வலிச்சுன்னு போகுது. பேசுகிறேன் திருப்பி. அப்பா அது காலைல சாப்பிட்டேன். ஒரு காலைல வந்துச்சு அருமையான தோசை. நல்லாவே இல்லை அந்த தோசை. இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா அதை எடுத்து சாப்பிட்டேன். அப்போ நான் 3 தோசை சாப்பிட்டேன். ரொம்ப பசிக்குது. இப்போ டைம் வந்துட்டு நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம். இப்போ டைம் 3 ஆகுது, நான் இன்னும் சாப்பிடல. அது ஒரு வேளை சாப்பிடாதனாலே நான் எப்பயுமே டெய்லி பழம் எதனா ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக எதனா சாப்பிட்ருவேன். நான் இன்னைக்கு சாப்பிடல, அதனால என்னன்னு தெரில. ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு இப்படிலாம் நான் நடந்ததே இல்லை என் லைஃப்பில். மயக்க வராமல் சுச்சுவேஷன்லாம் முடியல. இந்த இடம் வந்து கோயில் யாராவது இருப்பாங்களா? கோயில் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. எப்போ திடீர்னு அந்த அந்த நாய் வந்துட்டு திடீர்னு அப்படியே பத்தினே இருக்கும். திடீர்னு பார்க்கும்போது அப்படியே அது சிரிச்சுக்கினே அப்படியே அழகாக வாழாட்டிக்கிட்டே தான் வரும். சம்மந்தமாக நான் திடீர்னு கடிக்க பார்க்கும். அந்த மாதிரி தான் நீ பண்ணுற. எனக்கு பேசுறது எத்தனை திடீர்னு அங்கே ஒரு பொண்ணு பார்த்துட்டு இப்போ கோயிலில் யாரும் பொண்ணுலாம் பண்ணேன். அந்த பழக்கம் தான் இருந்தான். யாருக்கு எனக்கு தெரியுப்பா என்னங்க நான் பண்ணேன். போனதோட இந்த சந்து உள்ள தானே நாங்கள் அந்த இது எடுத்தோம். இது அந்த போட்டிங் இது உள்ளதான் இருக்கு. உங்களுக்கு இப்படி போயின்னு சரி இப்படி போயிட்டு லெஃப்ட் எடுத்து போட்டு நான் தான் ஏதோ ஞாபகத்துல டேய் டைம் ஆகுது. நான் ஒரு பையனுக்கு போய் கொடுக்கணும். நான் வீட்டில் இது வச்சுட்டு சாரா நானே பைபாஸ்க்கு போகாம உங்ககிட்ட பேசிக்கினே ஊர் உள்ள போயின்னு சாப்பாடு கடைக்கு கூந்து போகிறோம். இல்லடா நான் சரி கூந்து போறீங்க, தெரிஞ்ச கடைக்கு கூந்து போறீங்க போல சாப்பிட்றதுக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த அளவுக்குடா தலை சுத்துது எனக்கு. நம்ம பைபாஸ் பின்னாடி இருக்குடா, அது நம்ம வீட்டுக்கு போக வேண்டிய ரோடு. சரி ரோடு இப்படி போயிட்டு டைட்டில் பார்க்க இருப்போம். விடு டைட்டில் பார்க்கா திருவான்மையூர்னா செகண்ட் டைட்டில் பார்க்கு. மூணாவது டே இப்போதானடா 3ஆவது டைட்டில் பார்க்கு ஒன்று பார்த்துட்டு வந்தோம். இது திருநெல்வேலியில் ஒரு டைட்டில் பார்க் இருக்கு. நான் அதுக்கு வரலையே. என்னங்க நீங்கள் நிறையா ஃப்ரெண்ட்ஸு கூட்டின்னு போவீங்க. விநாயகா பசிக்குதான். இப்படிதான் கார் ஓட்டுறானே தெரிலடா எனக்கு. இந்த கார் வந்துட்டு நம்ம வெளியே இருக்கும் போது பார்ப்போம்னா இந்த கார் ஏன் லேகாகி போகுது, இந்த கார் ஏன் திருப்பறதுக்கு இப்படி கஷ்டப்படுறாங்க, ஏன் இப்படி ஓட்டுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் தோணும். நான் உட்காந்து கார் ஓட்டும் போது தான்டா நான் பைக்கில் எவ்வளோ கேவலமாலாம் வண்டி ஓட்டியிருக்கேன். இப்போ காருக்காரங்களை மதிக்காமல் போயிருக்கேன். ஆட்டோக்காரங்களாம் நான் ஆட்டோவும் ஓட்டியிருக்கேன் இல்லையா. இஷ்டத்துக்கு லெஃப்ட் ரைட்டும் திரும்பி போவோம். ஆனால் காரில் உட்காந்து போகும்போது தான்டா தெரியுது அந்த ஃபீலு. பாவம்டா எல்லாரும். அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நமக்கு. என் கார் மாரி இல்லை. பாடிஸ்வரர் முனீஸ்வரர் கோயில் போகலாமாண்ணா? போய் பூஜை போட்டோம். பாடி சோடாவா? பாடி கார்டு முனீஸ்வரர் பாடி கார்டு. ஆனாப்பா நான் சாமி கும்பிட்றதில்லப்பா. இல்லை நான் நாளைக்கு என் வண்டி எடுத்துகிட்டு அங்கெல்லாம் போகலான்னு இருக்கேன். எதுக்கு அந்த வண்டி இப்போ எதுக்கு எடுத்துட்டு அங்கே எதுக்கு போகணும்?
திருப்பி நண்பர்களே நான் வந்து வண்டி எடுக்க போறேன். கீழே எங்கன்னா ஊந்துவாரி மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போற. அது எதுக்கு நீ அந்த வண்டி அங்கேயே இருக்கட்டும்ன்ற, நீ நடந்து போ, இல்ல யாருக்குன்னா லிஃப்ட் கேட்டு போ, இல்ல பஸ்ல போ. உனக்கு வண்டி ஓட்ட தெரியல. நான் உள்ள நான் ரெகுலரா ஒருத்தன் எவனா கீழே ஊந்துனே இருப்பானா? நண்பர்களே நான் நாளைக்கு வண்டி எடுக்க போறேன். இல்லை நாளைக்கு இல்லை நாளைக்கு கன்ஃபார்ம் அங்கேயே இருக்கட்டும். எவனாவது சும்மா எவனா கீழே விழுவானா? என் கேமரா மாசத்துக்கு ஒரு 2 தடவை முட்டியில கையில கால ஊந்துக்குன்னு அவங்க அம்மா கால் பண்ணுவாங்க, தம்பி இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் தெரிஞ்ச ஒரு கொளுத்துறா, சப்ஸ்கிரைபர் கொளுத்துறா. எனக்கு தூக்கம் இல்லாதனாலதான் பாத்துக்கலாம், வாங்க வாங்க. தூக்கம் இல்லாதனாலதான் எனக்கு ஒரு மாதிரி கேர் ஆகுதுன்னு தோணுது எனக்கு. நீ இல்ல நீ போய் பிரியாணி சாப்பிடு போ, நான் என்ன ஜூஸ் என்ன குடிச்சிக்கிறேன். தூக்கம் வாங்க, அப்படியே வாங்க. நீ போ வாடா. இல்லடா உண்மையாவே அப்படியே தூக்கம் வருதுடா, தூங்கி ரொம்ப நாள் ஆகுதா. வாங்க பாத்துக்கலாம் வாங்க. நீ போய் இல்ல சாப்பிடு போ, நான் ஜூஸ் என்ன குடிச்சிட்டு சாப்பிட்டா வாங்க. நீ சாப்பிட்றா, நான் வீட்டுக்கு போய். ஏன்னா இப்போ போகும்போது தூக்கம் வந்துச்சுன்னா வண்டி ஓட்டும் போது தலைவலியா இருக்கும். ஜூஸ் ஆகி குடிங்க வாங்க. என் அப்பயே கட் பண்ணிட்டு போல்து நினைச்சேன்டா. இரா ரேய் ஓம்சம் நான் வாங்க டபுள் வாங்க. கபால் இது மூட மாட்டீங்களா? இது மூணுங்களா? இங்க வேணாடா. டேய் இருடா, இங்க வாடா. டேய் அங்க நிப்பாட்ட முடியுமா? அங்க போயிடா. இங்கே நிப்பாத்தி கூட போலாம், பிரச்சனை சில் தான். இங்கே நிப்பாத்தி போயிடலாம். இது என்ன ஊர் இது? எல்லாம் ஆவடி தாண்டி வந்துட்டோம்டா. அதான் ஆவடி தாண்டி ஒரு இடத்துல இருக்கு. ஆமா இங்க இருக்கு. நான் அதான் சொன்னேன் பாய் என்ன ஜூஸ் இருக்கு? சாப்பிட என்ன பாய்? சாப்பிடலாமா ஜூஸ் குடிச்சலாமா? உனக்கு சாப்பாடு எல்லாம் ஜூஸ் பண்ணலாம். பசிக்குது எனக்கு. பசிக்குதா? இந்த வீட்டுக்கு போதான் போறோம். சாப்பாடு இல்ல. ஒரு டிராகன் ஜூஸ் ஒன்று போட்டுங்க. நீ போ. நீ என்ன சாப்பிடுறது? என்ன சாப்பிடுறதா இருக்கு? போட்டோ சாப்பிட என்ன இருக்கு? பிரியாணி இருக்கு. பிரியாணி இப்போ பிரியாணி சாப்பிடு. சொல்லவே கேட்கலாம். தம்பி மைக் ஆன்ல இருக்கு, நீங்களும் போட்டிருக்கீங்க. பார்க்கலாம் அது சொல்றாங்க. பேசலாம். பிரியாணி பாருங்க, சாப்பிடுங்க, உட்காருங்க, சாப்பிடலாம். நல்லா இருக்கா? சாப்பிடல இன்னும். எல்லாம் சக்கரை போட்டுருவாங்கன்னு நினைச்சேன். இது எவ்வளோன்னு கேட்கல. பிரியாணி எவ்வளோ? சாப்பிட்டு ஒரு ரூபாய் சாப்பிட்டு 130 ரூபா ஆகுமா? 130. சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்கா? அவரு போடலாம். ஓகே தான். எல்லாம் நான் சாப்பிடணும். கூட பக்கத்தில் ஒரு பீர் வச்சா கரெக்டாக இருக்கும். இது நல்லா இருக்குடா. பால் நிறைய தான் ஊற்றிருக்காங்க. நம்ம இனிமேல் எங்கே போனாலும் நம்ம சேனல் வீடியோ எடுத்துனே போவோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு நல்லா டீசெண்டாக போடுறாங்க. காலையிலேயும் டீ பாரு, பால் நிறைய ஊற்றி போட்டாங்க. நம்ம டீ எப்படி குடிப்போம்? குடிக்கிறதுனா அதில் மூஞ்சே கழுவலாம், தண்ணி. ஆமாம், அவ்வளோ தண்ணி இருக்கும். ஆனால் நம்ம வீடியோ எடுத்துன்னு போகிறோம்னா பார்த்து ஃபுல்லாகவே பால் தான் ஆகுது. பிரியாணி நிறையா போட்டு கொடுக்குறாண்ணா, நல்லா இருக்கு. அது பார்க்கும் போதே தெரியுது நல்லா இருக்குதுன்னு. ஆனா மனசாட்சியே இல்லாம ஓகேன்ற. நண்பர்களே, இது நான் சொல்ல நினைச்சேன். மைக் வந்துட்டு இப்படி போயிடுது. இதோ இப்படி போயிடுது. என்னடா என்ன குழம்பு தான் அது? இப்படி போயிட்டு உடனே சவுண்ட் வந்து கேட்காம இருக்கு. 2 வீடுல அப்படியே பொம் பொம் அப்படி கேட்டுக்குது. இல்ல உனக்கு மைக் வெளியே இருக்கு. இப்போ இது இருக்குல்ல, இது இங்க இல்ல, இந்த பக்கம் திரும்பி இருந்ததுனால நான் பேசுறதுலாம் இவ்வளவு நாள் கேட்காம இருந்தது. சாப்பிட்டியா பாய்? சாப்பிட்டாச்சா? உங்களுக்கு உட்காருங்க. வெயில்ல உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படிதான் வேலைக்கு போறாங்க, இந்த நீங்க உங்க குடும்பத்துல ஆம்பளைங்க யாருன்னா கஷ்டப்பட்டு வெயில வேலைக்கு போறாங்கன்னா தயவு செஞ்சு வீட்டுல இருக்க ஒய்ஃபா இருக்கட்டும், ஃபேமிலியாரும் மதிங்க. வெயில் ரொம்ப தலைக்கேறிச்சு, முடியல. இத்தனைக்கும் நான் கார் வாங்கி கார்லேயே தான் போயிட்டு வரேன். வர ரொம்ப ஓவராயின்னு இருக்கு.
ஆல்ரெடி செம்ம கலராக இருப்போம், இதுக்கு மேலே இன்னும் நல்ல கலராகின்னு இருக்கும். நாளைக்கு பார்ப்போம், முடியல. நான் சுறுசுறுப்பாக இருக்கிறோம்டா. உண்மையாவே நாளைக்கு ஷூட் இருக்கா தெரில, கன்ஃபார்ம் ஆகணும். நான் சுறுசுறுப்பாக இருப்பேன். நீ போ, யார் கூட? நீ அது என்ன தெருக்கு தெரு ஒரு பொண்ணு வச்சிருக்க, என்னைக்கு உதவ வாங்கி உட்கார போறேன்னு தெரியல. ஆல்ரெடியே ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிட்டாரு. என்ன பண்ணாரு தெரியுமா? முடியல. நான் சுறுசுறுப்பா இருக்கிறவன் தான். இந்த வெயில அவ்வளோ கஷ்டமா இருக்குது. இல்ல ஒரு நாள் நான் தூங்கல, ரொம்ப நாள் நான் தூங்காதனால எனக்கு அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. அப்படியே கண்ணை முன்னால இங்கே தூங்கிடலாமா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு மாசமா தூங்கவே இல்லை. நானும் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு போகும்போது குழந்தையோட சந்தோஷமா விளையாடலான்னு போறேன்டா, டைமே கிடைக்க மாட்டேன். அப்படியே அதனால நானும் வெயிட் பண்றேன் குழந்தை கூட சந்தோஷமா. உனக்கு ஆல்ரெடி குழந்தை இருக்குது, அது உனக்கு தெரியுமா? வீட்டில் ஒய்ஃபு கூட குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியலடா. ஒரு பக்கம் சம்பாதிக்கணும், கடன் அடைக்கணும்னு சொல்லிட்டு போயின்னு இருக்கோம். இன்னொரு பக்கம் குழந்தைய இந்த வயசு இப்போதான் இருக்கு, இந்த கொஞ்சர வயசு. இதை விட்டா என் வாழ்நாளில் திருப்பி இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குமானே தெரியல. வேற இப்ப நம்மளாம் பேர பசங்களை பார்ப்போம்னு நினைக்கிறேன். உட்காந்து இன்னொரு பையன் ஒரு பொண்ணு பார்ப்பாங்க, அவனை இது பண்ணுங்க. அப்ப இந்த பையனுக்கு பாசம் போயிடுச்சு. பாசம்லாம் போகாது, அப்போதைக்கு நல்லா கொஞ்சங்க. நீ உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், என்ன வேணா பேசலாம், ரூல்ஸ் இருக்குது, எங்களுக்கெல்லாம் ரூல்ஸ் இருக்கு என்னென்ன பேசணும்ட்டு. புறா நீ சாப்பிட்றா, வாடா மக்களை நம்ம நாளைக்கு பார்ப்போம். முடியல, நாளைக்கு எதனா ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட வரேன் நான்.